தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறாரோ அந்த காரியங்களை மாத்திரம் சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். அன்புக்குரிய யாவருக்கும் ரட்சகரும் ஆண்டவருமாக இயேசு நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நம்ம படிக்கிறோம். யோவான் 14:6 சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னால எல்லாமே ஒருவனும் ஏதாவது இடத்தில் வர்றதில்லை. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை ஆண்டவர் தர்றதுக்கு முன்பு நான் இங்கே என்ன வார்த்தை சொல்லலாம் என்று சொல்லி தியானித்த போது எனக்கு முன்பு நின்ற ஒரு காட்சி, அது என்னவென்று சொன்னால், நான் நிறைய படங்களை பார்க்கிறேன். நிறைய நபர்கள் பலவிதமான தோற்றத்தில் உடைகளில் ஃபோட்டோஸ், கலர் ஃபோட்டோஸ், இப்போ உள்ள பெரிய பேனர்ஸ் பார்க்குறோம் இல்லையா, அப்படி நிறைய படங்களை நான் பார்க்குறேன். ஒரு இடத்துல 40 நாள் உபவாச ஜபம்னு தலைப்பு தெரியுது. ஒரு 40 விதமான போதவருடைய படங்களை பார்க்குறேன். அப்புறம் இன்னும் பல கோணத்திலே பல ரீதியில் பார்க்குறேன். நேரம் இடம்லாம் போட்டிருக்காங்க. ஜனங்கள் இந்த பக்கம் ஓடுறாங்க, ஒரு பக்கத்தில் ஓடுறாங்க கும்பலாட்டு, அடுத்து அங்கேருந்து வேற ஒரு பக்கம் ஓடுறாங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துல தான் அந்த அவங்க ப்ரோக்ராம் போட்டிருக்க மாதிரி போர்டு இருக்குது. அந்த படத்தில் போட்டிருக்கிற அந்த இடத்தை நோக்கி ஜனங்கள் இங்கேருந்து அங்கே ஓடுறாங்க, அங்கேருந்து இங்கே ஓடுறாங்க, இப்படி ஓடிக்கொண்டே இருக்கிறார். அப்படி இருக்கும்போது மல்லிய சத்தமாக ஆண்டவர் கேட்குறார், இதில் எங்கேயாவது எனக்கு படம் தெரியுதான்னு கேட்குறாரு. அல்லேலூயா. எங்கேயாவது எனக்கு காட்சி தெரியுதா, என் படம் உனக்கு தெரியுதான்னு கேட்டார். இல்லையா ஆண்டவரே, அம்மா மாதிரி ஒன்றும் தெரியலைலாம் ஒரு டைப்பில் இருக்காங்க. சிலர் தொழிலதிபர் மாதிரி இருக்கிறாங்க, சிலர் வேறு டைப்பில் சன்னியாசி மாதிரி இருக்கிறாங்க, சிலர் தாடி வச்சுருக்காங்க, சிலர் அப்படி இருக்காங்க. ஓகே ஓகே, இப்படியெல்லாம் பல டைப்பில் இருக்கிறாங்க. அம்மா மாதிரி ஒன்றுமே பார்க்க முடியல. சரி, இந்த காரியத்துக்கு குறித்து நீ பேச வேண்டும். அப்போ தான் இந்த வசனம் என் உள்ளத்தில் வைக்கப்பட்டது. நானே பரலோக ராஜ்யத்துக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னால் இல்லாமல் ஒருவனும் அந்த பரலோகத்துக்கு வர முடியாது. ஏன்னா பரலோகத்திலிருந்து தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டு இந்த பூலோகத்தில் வந்து மீண்டும் தேவ திட்டத்தை நிறைவேற்றி விட்டு அந்த பரலோகத்துக்கு போன ஒரே நபர் நான் தான். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 3:21 சொல்லுகிறது, நான் ஜெயங்கொண்டு பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். நான் ஒருத்தர் தான் பரலோகத்திலேருந்து வந்தேன், நான் ஒருத்தன் தான் பரலோகம் என்ற காரியத்தை குறித்த விஷன், தரிசனம், வழி, வார்த்தைகளை நான் வில்லாவாரியாக நான் சொன்னேன். யோவான் 14:2-3 பிதாவின் வீடுன்னு ஒன்று இருக்குது, அங்கே நிறைய வாசஸ்லாம் இருக்குது, உங்களுக்காக ஒன்று நான் அங்கே ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் ஆயத்தம் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நான் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போவேன்னு சொன்னவர் இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா. எனக்கு மட்டும்தான் அந்த வழி தெரியும், வேறு யாருக்கும் அந்த வழி தெரியும். அங்கேருந்து வந்ததும் இல்லை போனதும் இல்லைல்ல, அதனால வழி தெரியாது. ரெண்டாவது, நான் சத்தியமாக இருக்கிறேன். ஏன்னா என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர், அவர் சத்தியம் உள்ளவராக இருக்கிறார். அவரிடத்திலிருந்து வந்த நானும் சத்தியம் உள்ளவராக இருக்கிறேன். அவருடைய சத்திய ஆவியினால் நிறைந்து நான் சத்தியத்தை தான் பேசினேன். ஹல்லேலூயா. எனக்கு பொய் பேச தெரியாது, கவர்ச்சியாக பேச தெரியாது, கள்ளத்தனமாக பேச தெரியாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று படிப்பித்து ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு சத்தியம் மட்டும்தான் தெரியும், நான் சத்தியத்தையே நான் பேசினேன். ஆக பரலோக ராஜ்யத்துக்கு போகிற சத்தியம் எனக்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அல்லேலூயா. யாராவது சொன்னால் அது எங்கிட்ட படிச்சிருக்கணும், சரியா? எங்கிட்ட மட்டும்தான் அந்த சத்தியம் இருக்கு. மூணாவது, நானே ஜீவனாக இருக்கிறேன், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நான் என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி தைரியமாய் ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம். அப்படி என்றால் நித்திய ஜீவனாய் இருக்கிற நான் தான் நித்திய ஜீவ வாழ்வை மனிதர்களுக்கு கொடுக்க முடியும். சரியாக விளங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஷார்ட்டாக நம்முடைய டுடேஸ் ப்ரெசன்ட் என்வாரன்மெண்ட், இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ப தான் ஆவியானவர் செய்தி தர்றார். நீங்கள் நிறைய கூட்டங்களை பார்க்குறீங்க, நிறைய நபருடைய படங்களை பார்க்குறீங்க,
நிறைய யூடியூப் அண்ட் அதர் சேனல்ஸ் வழியாக நிறைய பிரசங்களை கேட்குறீங்க, திக்கு முக்காடி போகிறீங்க. எந்த பாஸ்டர் எந்த கூட்டத்துக்கு போகிறது, எந்த பிரசங்கத்தை கேட்குறது, எது நல்லா இருக்கும்? அவர் கொஞ்சம் இனிமையாக பேசுகிறார், இவர் கொஞ்சம் சத்தமாக பேசுகிறார், இவர் கொஞ்சம் ஹியூமரஸாக கொஞ்சம் தமாஷா பேசுவார், இவர் கொஞ்சம் காமெடி பண்ணுவார். ஸோ தேர் ஆர் ஸோ மெனி கேட்டகரிஸ், வெரைட்டிஸ் இல்லையா இருக்குனால நமக்கு திக்கு முக்காடி போகுது, எந்த பக்கம் போகிறது? இப்படியே ஓடி ஓடி காலத்தை ஓட்டிடுறாங்க. கடைசி வரைக்கும் பரலோக ராஜ்யத்துக்கு போகிற வழியை கண்டுபிடிக்க முடியாமலே போயிடுறாங்க. சத்தியம் தெரியாமல் பொயிலேயே வாழ்ந்து முடிச்சிடுறாங்க. நித்திய ஜீவன் தெரியாமல் ஏதோ ஆமாம் அடக்கம் பண்ணிவிட்டு விண்ணக வாழ்வின் 14ஆம் நாள்னு கள்ளத்தனமாக பேனர் வச்சு என்ன பண்ணுறது? கிடைக்கல, புரிய முடியலைல்ல. இந்த நேரத்தில் தான் ஆண்டவர் நம்ம அழைக்கிறார். நான் தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை தவிர ஒருவனும் பரலோகத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போக முடியாது. அதனால் தயவு செய்து என்ன இடத்துல பாருங்கள். ஹல்லேலூயா. அது மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே அவர் சொல்வார், வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல பாரு, நான் தான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தர முடியும். நான் ரொம்ப சாந்தமாக இருக்கிறேன், நிதானமாக பேசுவேன், கள்ளத்தனமாக கபடாக பேச மாட்டேன். நீங்கள் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் இல்லையா? சரீர இளைப்பாறுதல் இருக்குதுங்க, ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் இருக்குது. நம்ம சரீரத்தில் இளைப்பாறுதல் தான் அறிஞ்சிருக்கோம், அது அதிகமாக விரும்புகிறோம். ஆனால் ஆத்மாவுக்குன்னு ஒரு இளைப்பாறுதல் அவசியமாக இருக்குங்க. நீங்கள் மத்தேயு லூக்கா 16ஆம் அதிகாரம் 19ஆவது வசனம், 2 மனிதர்கள் உலகத்தில் வாழ்ந்தாங்களாம். ஒருத்தன் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். அவன் எப்படி வாழ்கிறான்? அனுதினமும் சம்பிரமமாக லக்ஸூரியஸ்லி லிவிங்னு சொல்வான். தாராளம் பணம் வருதுங்க, வீடு இருக்குது, கார் இருக்குது, வசதி இருக்குது, விதவிதமாக சாப்பாடு இருக்குது, பதவிதமாக உடுக்குறாங்க. அது மலையாளத்தில் அப்படி தான் இருக்கும். பட்டும் தூமிய வஸ்திரமும் தரித்து அங்கே ஜீவிச்சு வந்தானும் மலையாளத்தில். ஓகே, ஆடம்பரமாக வாழ்கிறான், அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரீர பிரகாரமாக நல்ல இளைப்பாறுதல் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு மனிதன், அவன் லாசரு, அவன் அந்த ஐஸ்வர்யவான் வீட்டு பக்கம் படுத்து கிடக்கிறான். அவனுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, இளைப்பாறுதல் இல்லை, பருக்கள் நிறைந்தவன், நாய்கள் வந்து அதை நக்கிட்டு. ஒரு நாள் வந்தது, 2 பேரும் மரித்தார்கள். ஒரே நாளில் மரித்தார்களான்னு நமக்கு தெரியும், ஆனால் 2 பேரும் மரித்தார்கள். இப்போ நிலைமை தலைகள்லாம் மாறுது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதில்ல? நிலைமை இப்போ இளைப்பாறுதலை கொண்டிருந்த மனிதன் இளைப்பாறுதல் இல்லாமல் இடத்துக்கு போகிறான். இங்கே இளைப்பாறுதல் இல்லாமல் தத்தளித்த மனிதன் ஒரு இளைப்பாறுதலான சூழ்நிலைக்கு ஆபிரகாம் பக்கத்தில் போகிறான். ஹல்லேலூயா. பல வேளை நம்ம சரீர அல்லது உலக இளைப்பாறுதல் தான் நமக்கு தெரியுது, அதுதான் பெருசாக நினச்சிக்கிறோம். ஆனால் சாவுக்கு பிறகு ஒரு நித்திய இளைப்பாறுதல் இருக்குது, இளைப்பாறுதல் இல்லாத சூழ்நிலை இருக்குங்கிறது பல வேளை நமக்கு சிந்திக்க முடியாமல் செஞ்சுட்டாங்கல்ல, சொல்லலைல்ல. அதான் அந்த படத்தில் காட்டுறவங்க யாரும் இதை பற்றி சொல்லலைல்ல, சொல்லியிருந்தாலும் நமக்கு கொஞ்சம் இதை பற்றி சிந்திக்க வாய்ப்பு கிடச்சிருக்கும். சரி, இப்படி நம்முடைய ஆண்டவர் ஆறுதலையும் நித்திய ஆறுதலையும் நித்திய ஜீவனையும் தரும்படி என்னிடத்துல வாங்க, அங்கெங்கே வடக்கு தக்கா ஓடி சுத்தாது, என்னிடத்துல வா என்று சொல்லி 2000 ஆண்டுகளை கடந்து ஆணி பாய்ந்த 2 கரங்களையும் விரித்து நம்மை அழைத்து கொண்டிருக்கும் போது அநேகர் அந்த அழைப்பின் சத்தத்தை பறக்கணித்து விட்டு தாறுமாறாக ஓடி தங்கள் வாழ்க்கையை வீணடிச்சா யார் இதுக்கு பொறுப்பேற்பாங்க சொல்லுங்க? ஹல்லேலூயா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதன் 25ஆம் வசனத்தில் பேதுரு சொல்லுவார், நீங்கள் சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள். எப்படி இருந்தீங்க? சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீங்க. அதை ஏசாயா சொல்லுவார்ல, நம்மெல்லாம் ஆடுகளை போல வழி தப்பி தெரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். அல்ல, எது சரி எது தப்புன்னு தெரியாதுங்க, எது நல்லது கெட்டதுன்னு தெரியும், எது ஜீவன் எது ஜீவன் இல்லைன்னு தெரியும். இப்போ உலகத்தில் வந்து நிறைய பேர் ட்ரக் அடிக்ட்ஸ் ஆகுறாங்கல்ல, போதைக்கு அடிமையாகிறாங்க, குட்டி பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க, இப்படியெல்லாம் பல சூழ்நிலையில் பார்க்குறோம். அதுக்குள்ளே நான் கொஞ்சம் இறங்கி போகும்போது இவங்க ஏன் அதுக்குள்ளே இவ்வளவு தூரம் சின்ன வாலிபத்திலே போகிறாங்க அப்படின்னா ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அது என்னென்னா, இந்த உலகத்தின் சூழ்நிலையை பார்க்குறேன், எல்லாமே ரொம்ப பிரச்சனையாக இருக்குல்ல. ஆமாம், பல கடினமான கசப்பான வேதனை நிறைந்த துயரமான சூழ்நிலை தான் உலகம் முழுசாக இருக்குது. சமாதானம் கிடையாதுங்க, சமாதானம் கிடையாது, ஆபத்து என்ன நடக்கும்னு தெரியாது.
ஆனால் மனிதனுக்கு இயல்பாக ஒரு இது கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். தே ஆர் ஆல் வில்லிங். எல்லாரும் விரும்புகிறாங்க, அதனால் நடக்கலை. ஸோ இப்போ என்ன செய்கிறது? வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியலை. பல வேளை கடினமான சிரமமான சூழ்நிலை எல்லாம் போய் ஒரு ஆறுதல், ஒரு தேறுதல், அல்ல ஒரு அமைதி, அல்லன்னா ஏதோ ஒரு விதமான ஒரு மாய போதை, அதுக்காக வேண்டி இந்த ட்ரக்ஸுக்கு இந்த அடிமை ஆகிறார்கள் என்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். அப்படின்னா இதுக்கு என்ன பரிகாரம்னு கேட்டால், சகலவித ஆறுதலின் தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் நித்திய ஆறுதலையும் நித்திய மகிழ்ச்சியையும் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒரு பரலோக அல்லது நித்திய கலப்பற்ற அல்லது முழுமையான பூரணமான ஒரு மகிழ்ச்சியான காரியத்தை அவர் கொடுக்கிறார் என்கிறதான ஒரு அறிவு அவர்களுக்கு இல்லாதபடினால தான் சரி கிடைச்சதுல மூழ்கிடுவோம் இல்லையா, கிடைச்சதில் மூழ்கிடுவோம். அது ஏதோ ஒரு இதில் உடுத்து பார்க்குறாங்க, சந்தோஷம் வருமானம் நமக்கு தெரில, மாற்றி உடுத்து பணம் செலவாகி கடன்பட்டு சிக்கலில் மாட்டுறது தான் முக்கியம் நடக்குது. வேறு ஒன்றும் நடந்த மாதிரி தெரில. ஏதோ சாப்பிட்டு பார்க்குறான், குடிச்சு பார்க்குறான், உடுத்து பார்க்குறான், காரை வாங்குறான், வீடை கட்டுறான், இடிக்கிறான், பெயிண்டை மாற்றி அடிக்கிறான், ஒன்றும் நடந்த மாதிரி தெரில. அப்புறம் மெண்டல் ஆகிடுறாங்க. பெரிய கோடீஸ்வரங்களில் பார்த்தா செடியாக இருந்த மாதிரி தெரில, ஒரு ஏதோ ஒரு விலங்குகள் மாதிரி, ஒரு டைப் ஆஃப் மெண்டல் அந்த மாதிரி ஆகிடுறாங்க. ஸோ அவன் நிறைய குடிச்சிட்டு காசு தாராளம் இருக்குது, குடிச்சிட்டு ஊற்றிக்கிட்டு பகலையும் குடிக்கிறான், ராத்திரியும் கொடுக்குறான், அதை முழுகிடுறான். நீங்கள் ரோமர் 14ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனமா, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பான்ல, அது நீதி சமாதானம் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு எத்தனை பேர் இதை அனுபவிக்கிறீங்க? நீங்கள் உலகத்தில் இருக்கும்போதே தேவனுடைய நீதியில் நடக்கிறோம், தேவ சமாதானம் இருக்குங்க, பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம் இருக்குது. நான் சொல்கிற புரியுதான், பலருக்கு புரியலை, பிரசங்கியார் சொல்கிறது புதுசாக இருக்குது, அது என்ன புதுமையாக தெரியுது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் வர்றதுலே போனோம். ஒரு முறை கன்னியாகுமரி பக்கத்தில் நான் ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தேன். போய் பிரசங்கம் முடிஞ்சோடனே ஒரு சகோதரர் முன்னா கையெல்லாம் குலுக்கி என்னை ரொம்ப அன்பு பாராட்டினார். அவர் என்கிட்ட கேட்குறார், என்ன உங்களுக்கு தெரியுதா பாஸ்டர்னு கேட்டார். நான் சொல்கிறேன், தெரியலை பிரதர், இப்போ தானே ஃபஸ்ட்டாக நான் உங்களை பார்க்குறேன், உங்களை எனக்கு தெரியலன்னு சொன்னேன். உடனே அவர் சொன்னார், ஐயா இந்த ஊரில் உள்ள கிராமம் வில்லேஜ், அங்கே அதான் என் ஊர், எனக்கு நிறைய பிரச்சனை, நிறைய மன வருத்தம், நஷ்டம் கஷ்டம், நான் நிறைய குடிப்பேன், குடிச்சிட்டு வருமானத்தில் குடிச்சிட்டு ரோட்டில் கிடந்து உருளுவேன், வீட்டை கவனிக்க மாட்டேன், அப்படி இப்படி கிடந்துட்டு இருந்தேன். ஒரு நாள் இந்த பிராண்டி வாங்குறதுக்கு அந்த ஊர்லேருந்து டவுனுக்கு வந்தவர் ஒரு குப்பி வாங்கிட்டு பாதியை ஊற்றிக்கின்னு மிச்சத்தை இடுப்பில் சொருகிக்கணும், சரி ஆமாம் சொருகிட்டு அப்படியே கொஞ்சம் போதையில் அப்படி வர்றார். வந்துட்டு இருக்க வழியில் ஒரு பாட்டு கேட்குதான், சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே அல்லேலூயா, சந்தோஷம் பொங்கி 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 கேட்பீங்கல்ல, அப்படி பாட்டுகள். இந்த ஆள் பார்க்குறா, என்னடா இது, நமக்கு சந்தோஷம் இல்லை, ரூபாயெல்லாம் நாசாகிட்டு ஆடிட்டு வர்றோம், இது என்ன ஒரு புதுமையான சந்தோஷமா இருக்குன்னு அந்த சைட் போனாராம். அங்கே கூட நடந்துட்டு இருக்கு, வந்தோடனே போனாரு, அங்கே பாட்டு நடந்துட்டு இருக்கு. இவர் அப்படி போனவர் பாட்டில் வச்சு பின்னாலே உட்காந்தாச்சு, கூட்டம் முடிச்சு ஆளெல்லாம் போன இந்த ஆள் உட்காந்துருக்காரு. பாஸ்டர் வந்தார். அவர் கேட்டார், என்ன பிரதர் நீங்கள் யார், எங்கேருந்து வர்றீங்க? இல்லை நான் எனக்கு நிலைமை இப்படி, நான் ஒரு பாதி ஊற்றிக்கணும் இப்படி வந்துக்கிட்டு இருந்தேன், சந்தோஷம் பொங்கி 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 வழியுதுன்னாங்க. அது என்ன சந்தோஷம்னு பார்க்குறதுக்கு நான் உள்ளே வந்தேன், ஏதோ கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குல்ல, உள்ளே வந்தேன், ஏதோ மனசுக்கு ஒரு சமாதானமாக தான் இருக்குது, அதனால தான் உட்காந்துட்டேன் அப்படின்னாரு. அப்படியா அப்படின்னு சொல்லி ஆண்டோடைய சுவிசேஷன் சொல்லி இந்த ஆளு கொடாப்பட்டு இந்த ஆளுக்கு குடி போயிடுச்சு. இங்கே வேற ஒரு சந்தோஷம் வந்துட்டுல, புரியல நான் சொல்கிறது, இங்கே வேற ஒரு சந்தோஷம் வந்துட்டுல, அது ஒன்று இப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு அவருக்கு குடிப்பழக்கம் ஆகிட்டு சரி ஆகிட்டார், ஒரு நல்ல மனுஷன் ஆகிட்டார். இவர் கத்தோலிக்க மரபை சேர்ந்தவரா, இவர் இப்படி சபை அங்கேருந்து இந்த சபைக்கு வந்துட்டாரா, வந்தோடனே பெரிய பிரச்சனை பண்ணிட்டான். கிணத்துல தண்ணி கோரப்படாது, அது கடையில் சாமான் வாங்கப்படாது, 2 பொம்பளை பிள்ளை இருக்குது, பட்டாத பாடுபடுத்திட்டான், கஷ்டப்படுத்தி எப்பா நான் பட்ட பாடு பெரும்பாடு அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு ஃபாதர் வரும்போது அவர்கிட்ட சொல்லிடுவாங்களா, அக்கிமாசு மார்க்கம் தப்பி போயிட்டான், பிரசபைக்கு போயிட்டான், தள்ளி வச்சிருக்கோம் நாங்கள், ஏன்னா கேத்தலிக் சர்ச்சுக்கு பக்கமா அது ஒரு பெரிய பிரச்சனை, இவன் மட்டும் வேற இடத்துக்கு போறான், இவனை தள்ளி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால அப்படி போயிடுச்சு. ஸோ பெரிய கஷ்டம். அப்புறம் ஒரு ஃபாதர் வந்தார், புதிய ஃபாதர் வந்தோடனே முதல்ல சொல்லுவான், நம்ம கோயிலுக்கிட்ட இருக்கலாம் அக்கிமாசு பக்கத்தில் இருக்க இடத்த வீட்டுக்காரன், இவன் பிரசபைக்கு போயிட்டான், அவனை தள்ளி வச்சிருக்கோன்னு சொல்லிட்டான்.
அவர் கேட்டார், அவர் ஏன் பிற சபைக்கு போனார்? ஐயே அவன் இப்போ ரோட்டில் குடிச்சு கிடந்து உருளுவான் ஃபாதர், ஒன்றுக்கும் உதவாது ஃபாதர், நாரப்பாய் ஃபாதர். சரி, அப்புறம் எங்கேயோ போனானா சந்தோஷம்ங்கிறத கேட்டானா, மனம் மாறினானா, இப்போ குடியெல்லாம் நிறுத்தி நல்லவனா இருக்கான். சரிதான், இங்கே இருக்கவளை குடிச்சிட்டு ரோட்டில் தானே கிடந்தான். அங்கே போனப்பறம் ஒத்தி தெளிஞ்ச நல்லவனா இருக்கிறான், அவனை வாழ விட்டுருங்க, தொந்தரவு பண்ணாதுங்கன்னு சொன்னாரோ. அதுக்கப்புறம் எனக்கு ப்ராப்ளம் தீர்ந்து பாசன்னு சொல்கிறார். இப்போ சொல்கிற பெரியதில்ல. சரி, அப்போ இங்கே நீதி சமாதானம் பரிசுத்தாவினால் உண்டான சந்தோஷத்தை யார் கொடுக்குறது? ஏசு தான் கொடுக்குறது. அதான் சொன்னேன், ஏசுகிட்ட மட்டும் வந்தீங்கன்னா, ஏற்கனவே பிரதர் சொன்னார். ஓகே, இப்போ சிதறண்ட ஆடுகளை போல இருந்த நாம எங்கே திருப்பப்பட வேண்டும்? எங்கே திருப்பப்பட வேண்டும்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொன்னார்ல, அந்த இயேசுகிட்ட தான் திருப்பணும். ஜனங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, இவங்க இயேசு எல்லாமே பண்ணிட்டு இவங்க அங்கங்கே திருப்பி வண்டிங்கார எடுத்துட்டு ஓடி பணத்தை எல்லாம் அழிச்சு கொட்டிச்சவராரு தான் மிச்சம் இல்லையா? இருக்க இடத்துல இருந்து இயேசுவை தேடி இருந்தா, இயேசுகிட்ட திரும்பி இருந்தா இந்த அனுபவங்களை அவர்கள் அடைந்திருக்க முடியும். ஹல்லேலூயா! நல்லா புரிஞ்சுருங்க. அவர் மேய்ப்பராக இருக்கிறார், கண்காணியா இருக்கிறார். மேய்ப்பரும் இதுவரை மேய்ப்பர் இல்லை, ஆடு வழித போய் போனீங்க. இப்போ ஒரு நல்ல மேய்ப்பராய் அவர் இருக்கிறார், இருக்க வேண்டும். அப்போ இயேசு நமக்கு மேய்ப்பராய் இருக்க வேண்டும். நீங்கள் அதில் தெளிவாக இருக்கணும். அங்கே இங்கே சிதறிட்டு இருக்காம இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். அந்த மரியா இருந்தாலும் இல்லையா, அவள் தன்னால் இடப்படாத நல்ல பங்கை ஆமாம், மார்த்தா சொல்கிறேன், நான் அதை செய்கிறேன், எனக்கு கஷ்டம் பாருங்க. அவன் எப்படி உட்காந்து ஏசுனார் பாதில் உட்காந்து பிரச்சனை கேட்டுக்கிட்டே இருந்தா போருமா, வேற ஒன்று செய்யாண்டாமா, 4 காரியம் பார்க்காண்டாமா. அது சொல்லார், உனக்கு ஏகப்பட்ட கவலை, நீ கவலைப்பட்டு ஒன்றும் சாதிக்க போகிறது கிடையாது. அல்ல இல்லையா? கவலைப்பட்டு ப்ரெஷரும் சுகரும் ஆமாம் இந்த மாதிரி டென்ஷன் இதெல்லாம் ஏறுற தவிர உருப்படியாக ஒன்றும் நீ சாதிச்சது கிடையாது. மரியாதை என் பாதையில் உட்காந்துருக்கலாம்ல. அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை, ஒன்றும் எடுபடாத பங்குன்னா நித்தியம் இல்லையா, என்னைக்கும் இருக்கும். எல்லாரும் போயிடுவான்ல, அண்ணன் போயிடுவான், தம்பி அப்பா தம்பி புருஷன் பிள்ளை எல்லாம் ஓடிடுவான். நான் ஓட மாட்டேன்ல, புரியுதுல உங்களுக்கு? நல்ல பங்கு. 2வது இடப்படாத பங்கு நல்ல பங்கு. தட் மீன்ஸ் ஃபுல் எல்லா ப்ரொவிஷன்ஸ், எல்லா விஷயத்தையும் அவருக்கு தெளிவாக கொடுக்கக்கூடிய ஒரு சரியான பங்கை தெரிந்து கொண்டாள் என்று இயேசு சொல்லுவார். அவ்விதமாக இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். யோவான் 10:11 படித்தோம். நானே ஆடுகளுக்கு வாசல். எப்படியா? நானே ஆடுகளுக்கு வாசல். ஒருவன் என் வழியாய் பிரவேசித்தால் அவன் நல்ல மேய்ச்சலை கண்டடைவான். அல்லேலூயா! அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். என்ன பிரசங்க யார் எப்படி சொல்கிறீங்க? வேறு வழியில் போனால் நல்ல மேய்ச்சல் கிடைக்காதான்னா நீங்கள் போய் பாருங்கள், புண்ணாக்கு தின்ன மாதிரி இருக்கும். அல்லேலூயா! ஆண்டவர்கிட்ட உட்காந்து படித்தவங்களுக்கும் நீங்கள் வெளியே, ஏன்னா இது பழகினவங்களுக்கு தான் தெரியும். ஆண்டவர்கிட்ட படித்தவங்களுக்கு நிலைமை என்னது, வெளியே புண்ணாக்கு தின்னவங்களுக்கு நிலைமை என்னதுங்கிறது அது கொஞ்சம் அதில் ஆண்டவரோட இருந்து பழகினதான் அவங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், அவன் நல்ல மேய்ச்சலை கண்டடைவான். சங்கீதம் 21:2 தாவீது சொல்கிறான், கர்த்தர் என் பார்த்தலாம். யார் மேய்ப்பாரு? வேற யாரையும் சொல்லலை. இந்த படத்தில் போட்டாங்கல்ல, இந்த மாதிரி படத்தில் போட்ட ஒருத்தனையும் சொல்லலை. அவரு கர்த்தரே என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையவே மாட்டேன். அல்ல, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து கலங்க தண்ணி கிடையாது, அமர்ந்தது. அதான் விஷயம். கலங்க தண்ணி இல்லை, அவர் நல்ல தெளிந்த நீரோடையில் நடத்துகிற ஆண்டவர் என்பதை அவன் அனுபவத்தோடே பேசுகிற காரியத்தை பார்க்கிறோம். நீங்கள் அதை உணர்கிறீர்களா? அதை அனுபவிக்கிறீர்களா? பல வேளை நீங்கள் அனுபவிக்கலை, அது எனக்கு தெரியும். நான் 4 தலைமுறை கிறிஸ்தவன், சர்வலோக தீபா நமஸ்காரம் பாட்டு எழுதின வேதமாணிக்கையருடைய பேரன். நான் பார்த்துட்டு தானே வந்திருக்கேன். கோயிலுக்கு போவாங்க வருவாங்க, ஆனால் இந்த அனுபவத்தை அடையவில்லை. ஏன்னா அவர்கள் ஆண்டவருடைய பாதத்தில் அமரவில்லை. அல்ல இல்லையா? வேற பல இடத்துல பாதத்தில் அமர்வாங்க, சுற்றுவாங்க. அமராததுனால இந்த அனுபவத்தை அநேகர் அடையவில்லை. வெளிப்படுத்தல் 3:20 சொல்லுவார், இதோ இயேசு சொல்றார், இதோ வாசல் படியில் நின்று தட்டுறேன், ஒருவன் சத்தத்தை கேட்கணும். என்ன செய்யணும்? கூப்பிடாருல, என் பக்கம் வாருங்கன்னு கூப்பிடாருல. இந்த சத்தத்தை கேட்டு கதவை அடைக்கப்படாதுங்க, உங்க கதவை திறக்கணும். சில வேளைலாம் சிலர் திறந்த வாசல் ஜெபம், திறந்த வாசல்லாம் சொல்றாங்க. நீங்க முதலாவது உங்க இதே கதவை தராங்க, அவர் இங்க தட்டுறாருல, நீங்க எதுக்கு கார் எடுத்துட்டு அங்கே ஓடுறீங்க? உங்க மனக்கதவை தரேங்க, எனக்குள்ள வாங்கியா நீர் வாரும். அப்ப ஆண்டவர் சொல்றார், கதவை திறந்தால் நான் பிரவேசித்து அவன் என்னோட போஜனம் பண்ணுவான், நான் அவனுக்கு போஜனம் கொடுப்பேன். சரியான டிரான்ஸ்லேஷன் அப்படிதான். நான் அவனுக்கு நல்ல போஜனம் கொடுப்பேன், நல்ல மேய்ச்சலை கொடுப்பேன், என்னோட போஜனம் பண்ணுவான். அல்ல இல்லையா? அது 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிடுவதை விட ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் இல்லையா? அது அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லும், கர்த்தாவே அப்படின்லாம் பாட்டு பாடுறீங்கல்ல, ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிடுமே.
ஏன் அது கிம்ஸுக்கு போனேன், நிம்ஸுக்கு போனேன், அங்கெல்லாம் போயிட்டு தானே வந்தா நீ? இவ்வளோ லட்சம் எல்லாம் செலவாக்கணும் இல்லை, ஒன்றும் உருப்படலையா? இல்லை ஆண்டவரே, இனி நீர் ஒரு வார்த்தை சொல்லும். 2 சொல்லாண்டாமா, 1 போதும். 2 வேண்டாம், 3 வேண்டாம். அப்போ இந்த நம்பிக்கை இருக்குல்ல, உட்காந்துருக்கலாம்ல. அவர் இவ்வளோ வார்த்தை எழுதி வச்சிருக்காரு இதுக்குள்ள. இதெல்லாம் சொல்லி 2000 வருஷங்களை கடந்து இந்த புத்தகத்தை தந்தா ஒரு வார்த்தையாக இருக்கு உள்ள இறங்கி பாரு எவ்வளோ வார்த்தை இருக்குன்னு. அது யோவான் 12:42 சொல்லுவார், என்னை தள்ளி என் உபதேசங்களை புறக்கணிக்கிறவனை நியாயம் ஏற்றுக்கொள்ளாதவனை. அந்த வார்த்தை அப்படி இருக்கு, என்னை தள்ளி என் உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் இருக்கிற ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் சொல்லியிருக்கா. இயேசுவோட வசனத்தை பார்த்தீங்களான்னு கேட்டேன். அது சீப் இல்லையா? வீட்டில் அங்கே தூர போட்டுட்டு விலையேறப்பட்ட விலை கூடின பிரசங்க மாதிரி சொல்லி காரியத்தை நம்ம விரும்புகிறோம். இது விலையா தெரியல, அதான பிரச்சனை. மரியாதையாக உட்காந்து இதை படிக்கணும். முதலாவது இதை படிச்சிங்கன்னா இயேசு நம்முடைய உள்ளத்திலே வருவார். அவர் வந்து நல்ல போஜனத்தை அவர் நமக்கு தருவார், தந்து அவருடைய பாதையிலே அவர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் அதை யோவான் 10:27-28 வந்தா, ஏன் ஆடு ஏன் சத்தம் கேட்குறதா இருந்தா, ஒவ்வொரு வார்த்தையும் படிக்கணும். ஏன் சத்தம் தான் கேட்கணும். ஏன் சத்தம் கேட்குறதா இருந்தால், 2வது எனக்கு பின் செல்லணும். எனக்கு பின்னால் என்னால் மட்டும்தான் பின் செல்லணும். சரியா? எனக்கு பின்னாலே வருவதாக இருந்தால் நான் அவர்களை அறிந்து A to Z அவங்களுடைய எல்லா காரியத்தையும் தெரிஞ்சு அறிஞ்சு வச்சிருப்பேன். என் கையில் இருந்து அவர்களை பறித்து கொள்ள நான் விட மாட்டேன். ஹல்லேலூயா. அவை ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. நான் அவைகளுக்கு என்னெல்லாம் கொடுப்பேன் தெரியுமா? யோவான் 10:10 சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும். அவர் 2 இருக்குல்ல, ஜீவனை கொடுக்கணும்ல. செத்துட்டு இருக்கிற எழுப்பினார்ல, லாசர் செத்து கிடந்தவனை எழுப்பிட்டார்ல, அது ஜீவன் கொடுத்தார்ல. அப்புறம் இனி சாவாம வைக்கணும்னு என்ன செய்யணும்? சாவாம உள்ள ஒரு சரீரம் கொடுக்கணும், சாவாம உள்ள தேசத்தை கூட்டிட்டு போனோம்ல. ஓகே, அவ ஜீவனையும் கொடுக்கிறேன், நித்திய ஜீவனையும் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இதுக்கு என்ன செய்யணும்? இயேசுக்கு பின்னால் போகணும், இயேசுவின் வார்த்தைகளை கேட்கணும், இயேசுவின் ஆவியினாலே நீங்கள் நடத்தப்படணும். இன்னொரு விஷயத்தை சொல்லணுமே இங்க, அதாவது அவர் சொல்றார் யோவான் 14:15, நீங்க என்ன இடத்துல அன்பா இருந்தா என் பாதத்தில் இருந்து என் வசனத்துக்கு கீழ்ப்படிந்தீர்கள் என்று சொன்னால், என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்கள் என்று சொன்னால், நான் உங்களுக்காக பிதாவின் இடத்தில் வேண்டிக் கொள்வேன். எதுக்குன்னு சொன்னா, சத்திய ஆவியாகிய ஒரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளும்படியாய் நான் வேண்டிக் கொள்வேன். எங்களுக்கு இந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும். சீசர்கள்ட்ட ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுவார், என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படியாய் சத்தியா. அந்த வார்த்தை அப்படி இருக்கு. எப்படியா? நான் போயிட்டேன்ல 33 உங்களை விட்டுட்டு போகிறேன், உங்களை நெற்கதியாக விட்டுட்டு போகிறேன்னு தான் நீங்கள் சங்கடப்படுறீங்க. இல்லை, உங்களை நெற்கதியாக நான் விடலை. இப்போ நான் பக்கத்தில் இருந்தேன், வெளியே இருந்தேன், உங்களுக்கு உள்ளே. எங்கே? உங்களுக்கு உள்ளே இருந்து உங்களை நடத்துகிற ஒரு சத்திய ஆவி, தேவனுடைய ஆவியை நான் உங்களுக்கு அனுப்புவேன். ஹல்லேலூயா. அது அவனுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிற ஜீவ ஊறிக்கிட்டே இருக்கு. நான் பிரசங்கம் பண்ணுறேன், நான் ஊறிக்கிட்டே இருக்கு, பேசிக்கிட்டே இருக்கிறேன். அது அவனுக்குள்ளிருந்து ஊறுகிற ஜீவ நீரூட்டாக இருக்கிறது என்ற காரியத்தை ஆண்டவர் சொல்வார். இப்போ 2, நம்பர் 1 நல்ல மேய்ப்பர், அவருடைய பாதத்தில் உட்காந்துட்டோம். 2வது அவர் தேவனுடைய ஆவியை, பரலோக ஆவியை, சத்திய ஆவியை, அவருக்குள்ள இருந்த ஆவியை, எல்லா வசனம் தான் டைம் ஷார்ட், அதை நமக்கு கொடுக்கிறார். இந்த ஆவியார் அவர் என்ன செய்கிறாராம்? நீங்கள் வந்து 1 யோவான் 2:26-27 நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, அது உங்களை போதிக்கிறது, அது போதிக்கிறபடியே நீங்கள் நடக்கணும், அது சத்தியமாக இருக்கிறது. இப்போ புரியுங்களா? 1 அவருடைய வசனத்தை வாசித்து நம்ம படிக்கிறோம். 2வது அவர் இந்த அவருக்குள்ள இருந்த ஆவியை நமக்கு தரும்போது அந்த ஆவி சகலத்தையும், அதில் ஒரு வார்த்தை இருக்குங்க, ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லைன்னு சொல்லியிருக்கு. எஸ், வேற யாரும் போதிக்க, நான் அதை அனுபவிக்கிறேன்னு சொல்றேன், வேற யாரும் போதிக்க முடியாத அளவு அவ்வளோ பர்ஃபெக்டா கரெக்டா ஆழமாய் போதிக்கிறவர் இந்த ஆவியானவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதனால அந்த இன்னொரு வசனம் சொல்லுதில்ல, அவர் பேதையராக இருந்தாலும் திசை கட்டு. அது ஏன் திசை கட்ட போவதில்லை? அவனுக்கு படிப்பறிவு இல்லை, வேற நாலேஜ், புத்தி, உலக அறிவு குறைவு. ஆனால் உள்ள ஒரு சாதனை இருக்குல்ல, அது என்ன சாதனம்? பரிசுத்த ஆவி, தேவ ஆவி, இயேசுக்குள்ளே இருந்த ஆவி உள்ள இருக்குல்ல, அது எல்லாவற்றையும் காட்டிடுது. எல்லாவற்றையும் நான் சொன்னேன்ல, எனக்கு காட்டுது, நிறைய காரியம் காட்டிடுது, மறைவானவளை எல்லாம் காட்டிடுது, எல்லாம் மறைவானவளை எல்லாம் வெளிப்படுத்தி வரப்போகிற காரியங்கள்லாம் அறிவித்து அவர் நடத்துகிற நல்ல கம்ஃபர்டராகவும் இந்த ஆவியானவர் நமக்குள்ளே செயல்படுகிறார். ஹல்லேலூயா. இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையான காரியம் என்னவென்று சொன்னால்,
இயேசுதான் வழி, சத்தியம், ஜீவன் என்பதை உறுதியாக ஏற்றுக்கொண்டு இயேசுவிடத்தில் தான் நாம் திருப்பப்பட வேண்டும், அந்த பக்கம் திருப்பப்படக்கூடாது என்ற உறுதியாக இருந்து அவருடைய வார்த்தைகளை வாசித்து அவருடைய பாதத்தில் நீங்கள் ஜெபித்தீர்கள் என்று சொன்னால் இந்த மகிமையான காரியங்களை உலகத்தில் தருவார். அடுத்தது இது முடிஞ்சிட்டது, இது ஒரு நாள் முடிஞ்சிடும். அவர் சொல்வார், அதை நீங்கள் பிலிப்பியர் 3:21 நம்முடைய குடியிருப்பு 20:21 பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து இயேசுவின் ரட்சகரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அவர் தம்முடைய வல்லமையான செயலினாலே நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு போய் மாற்றி அமைப்பார். மாற்றி அமைக்கணும்ல, இது உயிர் தந்தாலும் திருப்பியும் நோய் வருது, சாவு வருது, கர்த்தருக்குள் மறிக்கிறாங்க, எல்லாம் இருக்கு. ஸோ அப்போ இதை நித்திய சூழ்நிலைக்கு இங்கே ஜீவன் ஓரளவு கொடுத்துட்டார், நித்திய சூழ்நிலைக்கு கொண்டு போவதற்கு இந்த உடலையே மாற்றி அமைக்க வேண்டும். ஏன்னா இது ஆதாம் படைக்கப்பட்டு சாபம் இந்த இது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டால் மண்ணுக்கு திரும்புவா என்ற ஆதியாகமம் 3:19 இது அழிவுக்குரியது, அழியாமை சுதந்திரிப்பதில்லை இல்லையா? அப்போ இந்த அழிவுக்குரிய சரீரத்துக்கு பதிலாய் ஒரு அழியாத ஒரு சரீரமாய் இந்த ஆவியானவர் தான் அந்த இயேசு ஒப்பாய் 1 யோவான் 3:2 படிக்கிற பிரகாரம் அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிக்கும்படி ஒரு புதிய சரீரத்தை கொடுத்துறார். இப்போ என்னாச்சுன்னா நீங்கள் வெளிப்படுத்தல் 21:1 புதிய வானம் புதிய பூமி உண்டாயிற்று, 4ஆம் வசனத்தில் கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் கிடையாது, துக்கம் கிடையாது, அலறி அழ வேண்டிய அவசியம் கிடையாது. பல வேளை ஒரு வசனம் நீங்கள் கேட்பீங்க, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும்னு சொல்லுவாங்க. வாக்குத்தத்தம் தான், அது எங்கே நிறைவேறுதுன்னா வெளிப்படுத்தல் 21:4. ஏன்னா இங்கே முடிஞ்சாலும் மாறி மாறி வருதில்ல. அப்போ துக்கமும் கண்ணீரும் இல்லாத சாவில்லாத ஒரு புதிய சூழலுக்குள் நாம் சொல்லுகிறோம். தேவனும் தேவ பிள்ளைகளும் ஐக்கியத்தில் இருக்கிறோம். இன்னும் ஒரு சாபம் வராது, ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனம் அங்கே இருக்கும். இங்கே எந்த பாவம் மாறி மாறி வந்தாலும் இப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த பரலோக சாபம் கிடையாது. சரிதானே? அப்போ இந்த சூழ்நிலை நீங்கள் விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஜீவன் வேணுமா? அதுவும் பரிபூர்ண ஜீவன் வேணும்னா இந்த படங்காட்டுகிற சூழ்நிலையிலேருந்து தப்பிச்சு ஆண்டோடு இதுதான் சப்ஜெக்ட். அதுதான் சொன்னார், என் பாகத்தில் உட்கார சொல், ஜெபம் பண்ண சொல், கற்றுக்கொள்ள சொல். நான் இந்த மேன்மையான காரியங்களை என்ன செய்வேன்? அவர்களை நடத்தி நான் இருக்கிற இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போவேன். இந்த உத்தரவாதத்தை அவர் தந்திருக்கிறார். ஆனால் நீங்கள் எந்த அளவு அதை ஏற்றெடுக்க போகிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. அதை பொறுத்து தான் இந்த காரியங்களை நீங்கள் அடைய முடியும் என்பதை என்ன செய்யக்கூடாது, மறந்து